டெரஸ் கார்டன் கிட்ல குடுத்த விதைகள்லாம் விதைச்சு, இன்னையோட 10வது நாள் கம்ப்ளீட் ஆகுது. ஒரு 7 நாள்லயே எல்லா விதைகளும் முளைச்சு வந்துருச்சு. எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அது நல்லாவே வந்துருந்துச்சுங்க. போட்ட 3 நாள்லயே முளைப்பு திறன் சூப்பரா இருந்துச்சு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொத்தவரை இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சமா தான் வந்திருந்துச்சு. என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தக்காளி. ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாரி நாற்றுகள் வந்ததுக்கப்புறம் நம்ம அதோடைய மேற்பக்கத்த தொடக்கூடாது. எல்லா விதைகளுமே சூப்பரா வந்துருந்துச்சுங்க. இது வந்து நான் தனியா எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா? தக்காளி நாத்து. ஒரு க்ரோ பேக்குக்கு 4 வச்சிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் எத்தன வைக்கலாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு க்ரோ பேக் நெறைய இல்லாததுனால, நான் இப்படி வச்சிருக்கேன். அடுத்தது மிளகாய். மிளகாய் நாத்தும் வச்சிருந்தேன். அந்த கிட்ல குடுத்திருந்த விதைகளும் போட்டிருந்தேன். நல்லாவே வந்திருக்கு விதைகள் எல்லாமே. எது ஒண்ணு வரல அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுகீரை மட்டும் தான் சரியா வரல. ஸோ இதுல வந்து புதினா வச்சிருந்தேன். இதுவும் சரியா வரல. அதனால வெண்டைக்காய் விதைகள் நெறைய இருந்துச்சு. ஸோ அந்த நாத்த எடுத்து இதுல கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிறுகீரை. என்னன்னு தெரியல. நான் 2, 3 டைம் ட்ரை பண்ணியும் இந்த விதைகள் நல்லாவே வரல. அது என்னோட தப்பு தான் அப்படின்னு நெனைக்கிறேன். அடுத்தது வீட்ல கொஞ்சம் மணத்தக்காளி இருந்துச்சு. ஸோ அது ஏற்கனவே வச்ச புதினா சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு டைம் அறுவடை பண்ணிட்டு, இப்ப 2வது டைம் அத அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது சிகப்பு தண்டு கீரையும், மணத்தக்காளியும் இன்னொரு பக்கெட்ல அந்த கலரே சூப்பரா இருக்குங்க. இன்னையோட அப்டேட் இவ்ளோதான்.